செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொறங்கால் ஊராட்சி அடங்கிய வடக்கு காலனி பகுதியில் 70க்கும் மேற்பட்ட வீடுகளில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். நேற்று காலை முதலே அவர்கள் வசிக்கும் தெருவில் உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் துர்நாற்றத்துடன் வந்துள்ளது. இதை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்ற தலைவரிடம் குடிதண்ணீரில் ஏதோ கலந்து வருவது போல் உள்ளது என கூறியுள்ளனர். உடனடியாக பொதுமக்களும் ஊராட்சி மன்ற தலைவருடன் ஒன்று சேர்ந்து குடிநீர் தொட்டியில் இறங்கி பார்த்தபோது அதில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இதெல்லாம் கொட்டு வாரி கொட்டன்றான். இது அதுதான் வாரி கொட்டிக்கிறானா அப்போ ஏறி கொட்டிக்கிறானா ஒரு குப்பையை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்க நினைக்கிறேன். இங்கே வேப்பம் இருக்குதா? கிடையாது. வேப்பத்தடை எல்லாம் செத்த குப்பை எல்லாம் மாட்டு கொட்டாலேருந்து வாரி கொட்ட மாதிரி இருக்குது. அதெல்லாம் டோட்டல் தண்ணியில் தான் நிற்கணும். இது ஒரு தீர்வு சொல்லிட்டு இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் உடனடியாக காவல்துறைக்கும் ஊரக உள்ளாட்சித்துறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் வருவாய் கோட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், மதுராந்தகம் டிஎஸ்பி உள்ளிட்டோர் நேரில் சென்று குடிதண்ணீர் தொட்டியில் ஆய்வு செய்துள்ளனர். குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட சம்பவம் 2வது முறையாக நடைபெற்றுள்ளதால் யார் அந்த மர்ம நபர்கள் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு குடிநீர் டேங்க் தொட்டி அமைச்சு 25 வருஷம் ஆகுது. இதுவரையிலையும் இல்லாத இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மாட்டு சாணத்தை வாரி கொட்டி அதை கண்டுபிடிச்சி உபத்தலைவர் இறங்கி வாரி ஒரு 5 கிலோவுக்கு மேலே கொட்டிட்டு மன்னிச்சு விட்டுட்டோம். மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி அதே மாட்டு சாணியும் குப்பையும் வாரி கொட்டி வச்சுருக்கிறானுங்க. அதுக்கு இப்படியே விட்டுருலான்னு பார்த்தாலும் இன்றைக்கி இதை செஞ்சாலும் நாளைக்கு வசத்தை கலக்க மாட்டேன்னு இன்னும் எங்களுக்கு நிச்சயம் இருக்குது. கிட்டத்தட்ட 400 பேர் இருக்கிறோமே, எங்களோட கதி என்ன ஆகுறது? அதனால் தயவுசெய்து அவனை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.